கொலை குற்றத்துக்கான தண்டனை ஆஸ் யூஸ்வலாக வந்துட்டு அடித்து கொண்டவங்களுக்கு என்ன தண்டனையோ சேம் அவங்களுக்கு அதே தான். ஆயுள் தண்டனை கன்ஃபார்ம். 500 வந்து டிப்ஸ் கேட்டாப்புல, நான் 100 தான் கொடுத்தேன். அதில் தான் வந்துட்டு எங்களுக்கு முதல் இதாச்சு. அதுக்கப்புறமா வந்து நகையை எடுத்துகிட்டு போயிட்டு அப்படின்றாங்க. இப்போ பிரச்சனை என்னன்னா, நகையா இல்லை, இந்த டிப்ஸ் விஷயத்துல ஏதோ வாக்குவாதம் நடந்திருக்கு. இந்த வாக்குவாதத்துல நான் யாரு தெரியுமா, உன்னை நான் என்னன்னு காட்டுறேன் பாரு அப்படின்னு போனதுதான் 1.5 மணி நேரத்துல இந்த லீலைகள் எல்லாமே. அந்த அடிச்சவரை நேரில் பார்த்த ஒரு சாட்சி மனோகர்ன்றவர் இப்போ ஒரு ப்ரெஸ் மீட்டில் கொடுத்துருக்காப்புல, போலீஸ்காரங்க வந்து கஞ்சா வாங்கி கொடுத்து கஞ்சா அவனை இழுக்க வச்சு அதையும் அந்த போதை மணலையும் அவனை போட்டு அடித்து அவனை சித்திரவதை பண்ணதா. நல்லா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, எப்பயுமே ஒரு தனிப்படைன்னு ஒன்று இருந்துச்சுன்னா அந்த தனிப்படையில் ஒரு எஸ்ஐ இருப்பாங்க, ஒரு இன்ஸ்பெக்டர். இது எல்லாமே வெறும் ஏட்டையாவாக தான் இருக்காங்க. 6 பேருமே ஏட்டையாவாக தான் இருக்காங்க. அப்போ இவங்களுக்கு மேலே உள்ள அதிகாரி எங்கே போனாங்க? இனி அவங்கள பற்றின எந்த ஒரு விஷயமே வெளியில் வரல. உசுரே போகுதுன்னு ஒரு சூழ்நிலை வரும்போது திருடுன்னு ஒத்துக்கிட்டு தான் நான் போவேன். அதுக்கு மேலே அந்த பொருளை வச்சா வேணா நான் போகிறேன். இந்த அஜித்குமார்ன்றவர் கடைசி செகண்ட் வரலும் திருடு நகையை சொல்லலை அப்படின்னு நம்பும்போது நம்மளால் யோகிக்க முடிஞ்ச உணர முடிஞ்ச விஷயம் என்னன்னா, அந்த பையன் திருடலாம். அவங்க மேலே எஃப்ஐஆர் போடுறதே வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு செயலில் தான் எஃப்ஐஆர் போட்டிருப்பாங்க. அந்த எஃப்ஐஆர்லையும் அவங்களால வந்துட்டு ஃபர்தராக போக முடியாத அளவுக்கு சார்ஜ் ஷீட் போட முடியாமல் 15 வருஷத்துக்கு மேலே ஒரு வழக்கு தூங்குதுன்னா அப்போ இவங்க எப்பேற்பட்ட பின்புலம் உள்ளவங்களா இருப்பாங்க. ஸோ இந்த பின்புலம் தான் இந்த அஜித்குமார் விஷயத்தில் விளையாண்டுருக்கு. சட்டத்தால் சொல்லப்பட்ட வழிமுறைகள் அன்றி வேறு எந்த ஒரு வகையிலும் வேறு எந்த ஒரு மனிதனையும் மரணம் விளைவிக்கவோ கைது பண்ணவோ முடியாது. அனைவருக்கும் வணக்கம். நம்முடன் வழக்கறிஞர், உயர் நீதிமன்ற உறுதிமொழி ஆணையாளர் திரு பாலகிருஷ்ணன் அவங்க வந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க. ஓகே. இப்ப திருப்புவனம் அஜித்குமார் கஸ்டடி மரணம் ரொம்ப சுருக்கமா சொல்லுங்க சார். பொதுவாகவே பொது வெளியில வந்து இது வந்து நிறைய தகவல் வெளியில வந்திருக்குது. இருந்தாலும் நம்ம இந்த இதுக்குள்ள நம்ம போறதுக்கு முன்னாடி நம்மளோட நேயர்களுக்காக வந்து நம்ம கொஞ்சம் சொல்லிடலாம். 27ஆம் தேதி, அதாவது போன வாரம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இவங்க நிக்கிதா அப்படின்றவங்க அவங்க அம்மாவோட வந்துட்டு கோயிலுக்கு போகிறாங்க. கோயிலுக்கு போகிறப்போ வந்துட்டு கோயிலுக்கு வெளியில் காவலாளியை நிற்கிறவர் இந்த அஜித்குமார்ன்றது. அவர்கிட்ட கூப்பிட்டு எங்கள் அம்மா வந்துட்டு நடக்க முடியாதவங்க கொஞ்சம் ஸ்ட்ரக்சர் ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோடனே அவருக்கு உள்ளே போய் ஸ்ட்ரக்சர் கொண்டு வந்து தராரு. கொண்டு வந்து கொடுத்தோடனே அந்த அம்மா வந்துட்டு கார் எடுத்து வெளியில் பார்க் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி அந்த அம்மா தான் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இவர் போய் பார்க் பண்ணி கொடுக்குறாப்புல, பார்க் பண்ணி கொண்டு வந்து சாவியை கையில் கொடுக்குறாரு. இப்போ உள்ளுக்குள்ளே அந்த அம்மா போகிறாங்க. ஒரு 1 ஹவர் இருக்காங்க. உள்ள சாமி கும்பிட்டு முடிக்கிறாங்க. முடிச்சுட்டு வந்துட்டு கார் எடுத்து தர சொல்லி சொல்கிறாங்க. திரும்பி கார் எடுத்து கொடுக்குறாங்க. போயிடுறாங்க. ஒரு 12-12:30 போயிடுறாங்க. போயிட்டு ஒரு 2 மணி பார்க்கல ஒரு கண்டடு கால் ஒன்று அடிக்கிறாங்க. என்னோட நகையெல்லாம் காணோம், உள்ளுக்குள்ள நான் வந்து காருக்குள்ளே தான் வச்சுருந்தேன், அதை வந்து அங்கே உள்ள அந்த காவலாளி இந்த மாதிரி எடுத்துகிட்டு போனாங்கன்னாங்க. உடனே வந்துட்டு அறநிலையத்துறையில் விசாரிக்கிறாங்க. அறநிலையத்துறையில் உள்ள அந்த கோயில் அலுவலகத்தில் விசாரிக்கிறாங்க. அந்த கோயில் அலுவலகத்தில் இவர் வந்து டெம்பரவரி ஸ்டாஃப். வறுமைக்காக மாதம் ஒரு 10,000 ரூபா சம்பளத்தில் போய் வேலை ஆகுற மனிதர் இந்த அஜித்குமார்ன்றவர். அவரை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு சொல்கிறாங்க. போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போய் கொடுக்குறாங்க. அங்கே போய் விசாரணை பண்ணிட்டு போலீஸ் அதுக்கப்புறம் அண்டர்டேக் பண்ணிட்டு, இது திருப்புவனம் காவல் நிலையத்துலேருந்து அண்டர்டேக் பண்ணிட்டு அவங்க வந்து மானாமதுரை டிஎஸ்பி ஆஃபீஸ் கொண்டு போகிறாங்க. ஸோ அவங்களோட டீம் வந்து அவங்கள கூப்பிட்டு வச்சு விசாரிக்கிறாங்க. ஸோ விசாரித்து அந்த விசாரணையோட இல்லை, இது கம்ப்ளைண்ட் எங்கே சார் கொடுக்குறாங்க? புகார் இல்லை, கம்ப்ளைண்ட் ஆக்சுவலாக வந்துட்டு 27ஆம் தேதி அன்னைக்கு வெறும் 100 கால் பண்ணதாக மட்டும்தான் அவங்க சொல்கிறாங்க. இந்த லேடி நிக்கிதான்றவங்களை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா வந்து முன்னுக்கு பின் முரணான தகவலை தான் வந்து வெரி ஃபர்ஸ்ட் டேலேருந்து அவங்க அதான் சொல்கிறாங்க. வந்துட்டு புகார் போய் நேரில் போய் கொடுத்தா இல்லை, இப்போ நேரடியாக வந்து அஜித்குமார் வந்து ஸ்பெஷல் டீம் தான் வந்து தூக்குறாங்களா? இல்லை, இவங்க கொடுத்த தகவலோட அடிப்படையில் யாரு என்னன்னு முதல்ல வந்து கோயில் ஆபீஸ்ல விசாரிக்கிறாங்க. யாரு விசாரிக்கிறது? திருப்புவனம் காவல் நிலையம், காவல் நிலையத்தில் உள்ள அதிகாரிகள் விசாரிக்கிறாங்க. விசாரணையோட அடிப்படையில் என்னாருன்னு சொன்ன உடனே அவரை கூப்பிடுவாங்க அப்படின்றாங்க. அவரை வர சொல்றாங்க. அவர் ஒரு ஆட்டோவில் போறாரு, கூட ஒரு வண்டியில போய் அவர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க. நார்மலா ஆஸ் யூசுவலா வந்து ஒரு விசாரணைக்கு எப்படி போவாங்களோ அப்படிதான் போறாங்க. அதுக்கப்புறம் அங்க இருந்து மானாமதுரை டிஎஸ்பி ஆபீஸ் கொண்டு போறாங்க. அந்த டீம் அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் கையில வச்சுக்கிறாங்க. அந்த டீம்ன்றது அதாவது இங்க இருந்து திருப்புவனம் காவல் நிலையத்துல இருந்து மானாமதுரை டிஎஸ்பி ஆபீஸ்க்கு யாரு கூட்டிட்டு போறது? ஸ்பெஷல் டீமா? ஸ்பெஷல் டீம். இங்க ஆக்சுவலா வந்துட்டு இப்படி ஒரு புகார் வரும்போதே
இந்த ஸ்டேஷன்ல உள்ள ஸ்பெஷல் டீம்ல உள்ள சில பேர் தான் வந்து விசாரிச்சு இவங்க மேற்கொண்டு அங்க ஐயா ஆபீஸுக்கு வா அப்படின்னு சொல்லி அங்க ஆபீஸ் கூட்டு போறாங்க. அப்பல இருந்து அவங்க ஃபுல் சார்ஜ் வச்சுக்கிறாங்க. சார்ஜ் வச்சுக்கிறாங்க. இது எல்லாமே 27ஆம் தேதி நைட், அதாவது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நைட் நடக்குது. 28ஆம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு ஈவினிங் வரும் வச்சு அடிக்கிறாங்க. அது அடிக்கிறது பாத்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல வச்செல்லாம் கிடையாது. அப்படியே வெளியில கொண்டு போயிட்டு ஒரு மாட்டுக்கொட்டையை பின்னாடி, அதாவது கோயிலுக்கு பின்னாடி உள்ள மாட்டுக்கொட்டையை, அது இத்தனைக்கு இந்துக்கள் வந்து புனிதமா போய் எல்லாமே வந்து அந்த பசுமாடுகளுக்கு வந்து கீரை கொடுக்குற இடம், அந்த இடத்துல வச்சு அடிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடியே வந்துட்டு அந்த ஆத்து பாலத்துக்கு அந்த ஆத்து ஒட்டி அதுக்கு கீழே ஒரு காட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் விடுதிக்கு பின்னால மாணவர் விடுதி கூட்டிட்டு போய் அடிக்கிறாங்க. வெரைட்டியா வச்சு அடிக்கிறாங்க. வெளியிலேயே வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்கும் போதுதான் இந்த அஜித்ன்றவருக்கு நம்மளை விடவே மாட்டாங்க போல, அப்படியே அடிச்சு பிச்சு கொண்டுகிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது வந்துட்டு கோயில் ஆபீஸுக்கு கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்றோம். கோயில் ஆபீஸுக்கு கூப்பிட்டு வந்தா அங்கேயும் வச்சு அடிக்கிறாங்க. அப்ப அவர் வந்துட்டு எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு கடைசி நொடி வரைக்கும் சொல்றாப்பு. அப்போ அடிக்கிறது செய்யறது. இப்ப இன்னைக்கு அதாவது வந்து நம்ம பேசிக்கிட்டு இருக்க தேதி பார்த்தீங்கன்னா 3ஆம் தேதி. 3ஆம் தேதி அன்னைக்கு இப்ப ஈவினிங் வந்து அந்த அடிச்சவத நேர்ல பார்த்த ஒரு சாட்சி மனோகர்ன்றவரு இப்போ ஒரு ப்ரெஸ் மீட்ல கொடுத்துருக்காப்புல. போலீஸ்காரங்க வந்து கஞ்சா வாங்கி கொடுத்து கஞ்சா அவனை இழுக்க வச்சு அதையும் அந்த போதை மணலையும் அவனை போட்டு அடிச்சு அவனை சித்திரவதை பண்ணதா இப்போ ஒரு எதுக்கு கஞ்சா வாங்கி கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? அவங்களோட ஸ்டைல், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு போலீஸ்காரனும் ஒவ்வொரு ஸ்டைல் வச்சிருப்பான். கஞ்சா குடிச்சா போதையில உண்மையை பேசுவான், செய்வான், அடிச்சா வந்து பெரிய அளவுல ஒன்றும் ஆகாது அப்படின்ற ஒரு கற்பனையா இருக்கலாம். அது அந்த போலீஸ் சொல்றது, நமக்கு தெரியாது. அங்க நம்ம நேர்ல பார்த்ததா சொல்ற சாட்சிகள். ஆக கஞ்சா எடுத்துட்டு வா, அவனை பாரு என்ன சொல்ற மாதிரி அவனை கஞ்சா எடுத்து போட்டு அவனை வேலையை பார்ப்போம் போலீஸ் முதல் சொல்றது. இப்ப 27ஆம் தேதி வந்து கஸ்டடி எடுக்கிறாங்க. வெள்ளிக்கிழமை ஈவினிங். வெள்ளி சனி அவர் எப்ப இறக்குறாரு? சனிக்கிழமை ஈவினிங் இறந்துறாப்புல. சனி 2 நாள் வச்சு அடிக்கிறாங்க ஒரே நாள், அதாவது 24 ஹவர்ஸ் கணக்கு. 24 ஹவர்ஸ். முதல் நாள் நைட் எடுக்கிறாங்க, 2வது நாள் நைட் இறந்துறாரு. ஆமா 2ஆம் நாள் ஈவினிங்ல இறந்துறாப்புல. இறந்த உடனே இறந்தவரை தான் கோயில் ஆபீஸ்ல இருந்தே கொண்டு போறாங்கன்றது அங்க கண்ணுற்ற சாட்சி, நேரடி சாட்சி இந்த மனோகரன்றவங்க சொல்றாங்க. ஏன்னா கோயில்ல வச்சு அந்த கோயிலுக்கு பின்னாடி வச்சு அடிக்கும் போதே அவருக்கு வந்து மலம் எல்லாமே வெளியேறிடுது. ஒரு மனிதனுடைய இறப்பின் தருவாயில அவர் கடைசி மூச்சு விடும் போது அந்த மலம் எல்லாமே வெளியில போறது. அப்ப அவர் கோயில் ஆபீஸ்ல அவர் கிட்டத்தட்ட இறந்துட்டாரு. கோவிலுக்கு பின்னாடி வச்சு அடிச்ச இடத்துல வச்சு இறந்துட்டாரு. அதுக்கப்புறமா அங்க இருந்து அவர் ஆட்டோல ஏற்றி விட்டு ஜிஹெச் கொண்டு வராங்க, செய்யறாங்க, எல்லாமே இறந்துட்டாங்க. மிச்சம் நிறைய போலீஸ் வந்து இதுல வந்து பக்கா சோடி போல. இந்த சோடி போலையோட உச்சபட்சம் என்னன்னா 27ஆம் தேதி கொடுத்த புகாருக்கு ரிட்டர்ன்ல புகாரே வாங்கல. 28ஆம் தேதி இறந்ததுக்கு அப்புறம் போலீஸ் இஷ்யூ கொஞ்சம் ஆகுது, பப்ளிக்ல கொஞ்சம் இஷ்யூ ஆகுதுன்றதுக்கு அப்புறமா அந்த லேடியை கூப்பிட்டு வச்சு ஒரு கம்ப்ளைண்ட் வாங்குறாங்க. அந்த கம்ப்ளைண்ட்ல ஆள் இறந்ததுக்கு அப்புறமா தான் எப்படி கம்ப்ளைண்ட்டை சோடிக்கிறாங்கன்னா, இவர் வந்து விசாரணை கூட்டிட்டு போய் வச்சு விசாரணைக்கு போகும்போது விசாரணையில புடிங்கி அடிச்சு ஓடினாரு. ஓடப்போது தடிக்கி விட்டு கீழே விழுந்து பிக்ஸ் வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு, பிக்ஸ் வந்து கீழே விழுந்து அடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு எஃப்ஐஆரே பதிவு பண்ணிட்டாங்க போலீஸ். அப்படி ஒரு எஃப்ஐஆர் பதிவு பண்ணிருக்காங்களா சார்? அந்த எஃப்ஐஆர் வந்து நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளுமா? இல்ல அதனாலதான் இனிமேல் மாட்ட போறாங்க. இது என்னன்னா அரிதிலும் அரிதா நடக்கக்கூடிய வழக்கு மட்டும் இல்ல, பெரும்பாலான வழக்குகள்ல தமிழக காவல்துறையில இது நடந்துகிட்டு தான் இருக்கு. இல்ல இப்ப இந்த எஃப்ஐஆர் வந்து லோக்கல்ல இருக்க ஸ்டேஷன்ல பதிவு பண்ணிட்டாங்க. இது காவல்துறை உயர் அதிகாரிகள், ஏன்னா இந்த இஷ்யூ ரொம்ப பெருசாயிருச்சு, அவங்களே இந்த எஃப்ஐஆர் நீ ஏத்துக்க மாட்டாங்கல்ல உயர் அதிகாரிகளை? இல்ல அதனாலதான் இப்ப எஃப்ஐஆர்ல வந்து ஆல்ட்ரேஷன் ரிப்போர்ட் போட்டுறாங்க. ஆல்ட்ரேஷன், அதாவது 28ஆம் தேதி இறக்குறாப்புல இல்ல, இறந்த உடனே வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்றாங்க. இப்போ உள்ள நம்ம மத்திய அரசு புதுசா சட்டத்தை மாற்றம் பண்ணதில்லை, சில உள்ளீடுகள் கொண்டு வந்ததில் எப்படின்னா வந்துட்டு ஒரு ஆள் இறந்தாங்கன்னா அவங்களோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்துட்டு 24 ஹவர்ஸ்ல சம்பந்தப்பட்ட விசாரணை அதிகாரிக்கும் சம்பந்தப்பட்ட நீதிமன்றத்துக்கும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கொடுக்கணும்னு சொல்லி அந்த சட்டத்தில் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை இறக்குறவருக்கு ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங்கே வந்துட்டு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்துடுது. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல 18 இடங்களுக்கு மேல நல்ல பெரிய காயங்கள் ஏற்பட்டிருக்கு, நல்ல பெரிய காயமே இருக்குது. இது போக உடலுக்கு உள்ளுறுப்புகளையும் காயம் இருக்குது அப்படின்றது கரெக்டா கன்ஃபார்ம் ஆயிருது. கன்ஃபார்ம் ஆன உடனே அதுக்கப்புறமா தான் 6 போலீஸ் இல்ல 5 போலீஸ், முதல்ல வந்து 6 போலீஸ் வந்து சஸ்பெண்ட் தான் பண்றாங்க சனிக்கிழமை அன்னைக்கு. ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னா ஈவினிங் வந்துட்டு அவங்கள வந்து அடுத்து ரிமாண்ட் பண்றாங்க 5 பேர். அதுல ஒருத்தரை வந்து விட்டுறாங்க. அப்போ போலீஸ் அதுல ஒரு நியாயம் என்ன சொல்றாங்கன்னா, அவர் வந்து ஒரு வண்டி டிரைவர் தான், 5 பேர் தான் கூட்டிட்டு போய் அடிச்சு செஞ்சது, அவர் டிரைவர் அப்படின்னு சொல்லி இந்த மணிகண்டன் ஒருத்தர் வந்து டிரைவர்னு சொல்லி அவரை வந்து விடுதலை பண்றாங்க. நம்மளுக்கு பொதுவா பப்ளிக்ல எல்லாம் தெரிஞ்சு அப்படின்னா ஒரு 10 பேர் போறாங்க, ஒரு 10 பேர் போறதுல 2 பேர் சேர்ந்து அடிப்பான்.
ஒரு இடத்துல ஒரு கலவரம்னு ஒன்று நடக்குதுன்னா, ஒரு சண்டைன்னு ஒன்று நடக்குதுன்னா, ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டே வச்சுக்கோங்களேன், ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டே வச்சுக்கோங்களேன், போகிற ஒரு இடத்துல சண்டை நடக்குது, பிரின்சிபலாக போய்கிட்டு இருப்பாங்க, போன இடத்துல எதேச்சியா சண்டை நடந்துடும். 10 பேர் இருப்பாங்க, 2 பேர் அடிச்சு விட்டு இருப்பாங்க, மிச்சர் காலுக்கு அப்புறம் விலைக்கு இருந்திருப்பாங்க. இப்போ போலீஸ் என்ன பண்ணணும்னா 10 பேரையும் போலீஸ் சேர்த்துரும், எஃப்ஐஆர்ல சேர்த்துரும், 10 பேரையும் சேர்த்துரும், சேர்த்துட்டு அதுக்கப்புறம் 8 பேர் விடுதலை ஆகி போவாங்க. ஆமா, அதுதான் வழக்கம். ஆனா போலீஸுக்கே உள்ள ஃபேவர் என்ன பண்றாங்கன்னா, ரொம்ப தெளிவா ஒருத்தர் வண்டி ஓட்டிட்டு வந்தாராம், அதனால வந்து அவரை கழட்டி விட்டாங்களாம், 5 பேரை போட்டு சேர்த்தாங்களாம். இது சார்ந்து மறுபடியும் வந்து பாஜக அரசா இருக்கட்டும், ஏடிஎம்கேவா இருக்கட்டும், பாஜகவோட அரசியல் எல்லாருமே வந்து கண்டன குரல் பதிவு பண்ணவும் 6வது ஆள் உள்ள ஏத்துறாங்க. 6வது ஆள் இப்ப பேசிக்கிட்டு இந்த டைம் வரைக்கும் இன்னும் தலைமறைவுல தான் இருக்காரு. ஒரு போலீஸ்காரர் தலைமறைவுல இருக்காராம், அவரை பிடிக்க முடியல. அந்த 6வது நபர். இப்ப இங்க கொஸ்டின் என்னன்னா, இது வழக்கோட சுருக்கம். இதுல இப்ப இந்த இதுக்கு வந்து புகார் கொடுத்த, அதாவது அவங்க புகார் 100க்கு கொடுத்ததா சொல்றாங்க. இன்னொன்னு உயர் அதிகாரிகிட்ட இருந்து அழுத்தம் வந்ததாகவும் சொல்றாங்க. இந்த புகார் கொடுத்த நிகிதா இது வந்து பாத்தீங்கன்னா பல மோசடி புகார்கள் வருது. கண்டிப்பா. அந்த வகையில பாத்தீங்கன்னா இப்ப சந்தேகம் நிகிதா மீது திரும்பிருச்சு. அதாவது எல்லா மீடியாவும் திருப்பவும் நம்ம அஜித் குமாரை நோக்கி இப்ப பேசிக்கிட்டு இருந்தவங்க கடந்த 2 நாளா பாத்தீங்கன்னா நிகிதா குறித்த பின்னணியை குறித்து தோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. தோண்ட பல விஷயங்கள் வருது. இதெல்லாம் உண்மையா சார்? ஏன்னா நீங்க மதுரை, நிகிதாவும் மதுரை, இறந்த அஜித் குமாரும் மதுரை. சோ நிகிதா மீது மதுரையில பல காவல் நிலையங்கள பல மோசடி புகார் இருக்கு. நீங்க குடியிருக்கும் பகுதியை சுற்றி ஒரு 7-10 கிலோமீட்டர் சரௌண்டிங்ல பல மோசடி புகார்கள் இருக்கு. அப்ப நிகிதா மீது வர்ற குற்றச்சாட்டுகள்லாம் உண்மையா? இல்ல, கண்டிப்பான முறையில் உண்மை. ஏன்னா இது உண்மைன்றதுக்கு அத்தாட்சி என்னன்னா எஃப்ஐஆர்களே இருக்கு. அது எந்த காலகட்டத்துல இருந்துன்னா கரெக்டா 2010ல இருந்து பணம் மோசடி சார்ந்த வழக்குகள் அவங்க மேல இருக்குது. ஸோ அவங்க வந்துட்டு அதாவது பணத்திற்காக எந்த அளவுக்கு எல்லைக்கும் போகக்கூடியவங்கன்றதுல மாற்று கருத்தை வேணாம். அவங்கள பத்தின சப்ஜெக்ட், அவங்களோட வரலாறை பத்தி பேசணும்னா இது தனியா ஒரு டைட்டிலே போடணும். சரிங்களா? ஏன்னா அவங்களோட சித்து விளையாட்டு நிறைய இருக்குது. ஒரு பெண்மணியை பத்தி பொது வழியில நம்ம இதுக்குள்ள பேசணும்னா நம்ம இல்ல, அந்த பெண்மணியை பத்தி பொது வழியில பேசினா தானே அடுத்து யாரும் ஏமாறாம இருப்பாங்க. இல்ல, அந்த பெண்மணி அவங்களோட சின்ன பேக்ரவுண்ட் சொல்லிடுறேன். அந்த பெண்மணியை பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு சப் கலெக்டரோட பொண்ணு. சரிங்களா? அவங்க வந்து ஆக்சுவலா டாக்டர் படிக்கல, அவங்க ஒரு பிஹெச்டி வாங்கினவங்க தான். சரிங்களா? டாக்டர்னு தன்னை வெளியில சொல்லிக்கிறாங்க. பிஹெச்டி சொல்லி கொடுத்த வாத்தியார்கிட்ட மோசடி பண்ணிருக்காங்க. ஆமா, அது மட்டும் இல்ல, தன்னை திருமணம் பண்ணி ஏமாத்தின கணவர்கிட்ட இருந்து பணம் மோசடி பண்ணிருக்காங்க. அது 3-4 திருமணம் பண்ணிருக்காங்க. அதே அப்ப அதான் சொல்லல கேட்க. இந்த பெண்மணியை பத்தி பேசணும்னா நம்ம இதுக்கு தனியா ஒரு ஷோவே ஓட்டணும். ஏன்னா அவங்களோட பின்னணின்றது அப்படிப்பட்டது. ஓவராலா பார்க்கும்போது அந்த பெண்மணி வந்துட்டு அவ்வளவு நல்ல குணம் கொண்டவரா தெரியவில்லை சமூகத்துல இல்ல. அப்ப அவங்க ஆல்ரெடி அவங்களோட பேக்ரவுண்ட் என்னன்னா, அவங்களோட தகப்பனார் வந்து ஒரு சப் கலெக்டர் இருந்தவர். ஸோ அப்போ சப் கலெக்டர் இருக்கும் போதே அவங்களுக்கு சில சவகாசங்கள் கான்டாக்ட் கிடைக்குது. அந்த கான்டாக்ட்ல தான் பாத்தீங்கன்னா இவங்க 2010-11 உள்ள குற்றச்சாட்டே பாத்தீங்கன்னா, அன்னைக்கு துணை முதல்வர் இருந்த இன்னைக்கு உள்ள சிஎம்முக்கு உள்ள பிஏ வந்து தன் கூட நெருக்கமா உள்ளதாகவும் அவங்க மூலமா வந்து எதுவும் செய்ய வல்லமை படைத்தவர்னு சொல்லி இதெல்லாம் எப்போ ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி. ஆமா, அப்படியாப்பட்டவங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு இன்ஃபுளுன்ஸ் இருக்குன்றதுல மாற்று கருத்து வேணாம். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்ம இதை புரிஞ்சுக்கிறோமே தவிர மற்றபடி இவங்களோட இல்ல சார். இப்ப 2010ல இருந்து இந்த பெண்ணால் பாதிக்கப்பட்டவர்கள் பலர். ஆமா, சின்ன அமௌண்ட்ல 10 லட்சம், 15 லட்சம், 16 லட்சம் எல்லாமே வந்து வழக்கே பாத்தீங்கன்னா 3 வழக்குகள் இருக்கு. இன்னும் நிலுவையில இருக்கு. ஆனா இதுவரையும் சட்டத்தின் பிடியிலிருந்து தொடர்ந்து இந்த நிகிதா தப்பிச்சுட்டு வர்றதுக்கு பின்னணியில என்ன ஒரு சந்தேகம் இருக்குன்னா, இவங்களுக்கு பின்னாடி ஏதோ ஒரு அதிகார பலம் கண்டிப்பா இருக்குது. அதனாலதான் சொன்ன குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது, அவங்க வந்து ஒரு சப் கலெக்டரோட பொண்ணு. இயல்பாவே அதிகார மட்டத்துக்குள்ள ஒரு நெருக்கம் அவங்களுக்கு இருக்கத்தான் செய்யும். சேம் டைம் அவங்க ஒரு பெண்மணினாலே ரொம்ப இயல்பாவே போலீஸ் மட்டத்தை கூட பழகக்கூடிய வாய்ப்பு அவங்களுக்கு இயல்பாவே கிடைக்கும் அந்த வட்டத்தை வச்சு. சரிங்களா? ஸோ அந்த வட்டத்தை வச்சு இவங்க வந்து காவல்துறையில உள்ள மிகப்பெரிய அதிகாரிகளுடைய
பழக்கத்துல இருந்திருப்பாங்க அப்படின்றது நம்மளால வந்து யூகிக்க முடியுது. காரணம் என்னன்னா 2010, 11 போட்ட எஃப்ஐஆருக்கு இன்னைக்கு வரைக்கும் சார்ஜ் ஷீட் போட முடியல. சார்ஜ் ஷீட் போடல. சார்ஜ் ஷீட் போடல. 15 வருஷம் ஆகி போச்சு. அதான் 2வது இவங்க சரிங்களா? வந்து காசை வாங்கிட்டு கொடுக்க முடியாதுன்னு மிரட்டுறாங்க. ம். மிரட்டுறாங்க. அப்ப காவல் நிலையங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா, நீங்க சொல்ற மாதிரி தான் இன்னும் சார்ஜ் ஷீட் போடல. 2016லயும் இங்க மோசடி இருக்கு. ம். அவருடைய தாயார் மேலயும் மோசடி வழக்கு இருக்கு. ஆமா, ஆமா. அப்ப ஏதோ ஒண்ணு அவங்கள காப்பாத்திக்கிட்டு இருக்குன்னு தானே பார்க்க முடியுது. இல்ல அதுதான் சொல்றேன். அந்த பின்புலம் தான். அவங்க மேல எஃப்ஐஆர் போடுறதே வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு செயல்ல தான் எஃப்ஐஆர் போட்டிருப்பாங்க. அந்த எஃப்ஐஆர்லயும் அவங்களால வந்துட்டு ஃபர்தரா போக முடியாத அளவுக்கு சார்ஜ் ஷீட் போட முடியாம 15 வருஷத்துக்கு மேல ஒரு வழக்கு தூங்குதுன்னா, அப்ப இவங்க எப்பேற்பட்ட பின்புலம் உள்ளவங்களா இருப்பாங்க. ஸோ இந்த பின்புலம் தான் இந்த அஜித்குமார் விஷயத்துல விளையாண்டுருக்கு. இல்ல இப்ப சரிங்களா? இதுல என்னன்னா, நம்மளால வந்து யூகிக்க முடிஞ்ச விஷயம் என்னன்னா, சார் நம்ம வந்து கிரிமினல் கேஸு, தெப்ட் அக்யூஸ்ட் நிறைய பார்த்துருக்கோம். ஒரு திருடனை வழக்கு விசாரிக்கிறது எப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். நிதர்சனத்தில் சொன்னோம்னா வந்து போலீஸு அடிக்கக்கூடாதுனாலும் அடிச்சு பிச்சு தான் விசாரிப்பான். எப்பயுமே வந்து திரும்ப திரும்ப திருடைங்க இருக்காங்க பார்த்தீங்கன்னா, அவன் வந்து ஒரு அடி கூட வாங்க மாட்டான். போலீஸ் பிடிச்சிருச்சுன்னா எல்லா உண்மையை சொல்லிடுவான். எல்லா உண்மையை சொல்லிட்டு ரெக்கவரி கொடுப்பேன். அந்த ரெக்கவரியில் பார்த்தீங்கன்னா வந்து பாதி சம்மந்தப்பட்டவருக்கு போகும், மீதி அந்த வட்டத்துக்குள்ளேயே சுத்தும். அப்படின்னா புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? அப்படிதான் போலீஸ் வட்டத்துக்குள்ளே சுத்தம். அதே போல பார்த்தீங்கன்னா வந்து புதுசா திருட்டு இருக்கல, ஒருவேளை திருடினானா போலீஸ் 4 அடி 10 அடி 100 அடி அவன் கொடுக்குற டார்ச்சர்ல கொஞ்ச நேரத்துல அல்லது 1 மணி நேரமோ 2 மணி நேரத்துலயோ அதுக்கு மேல அவன் உசுரே போகுதுன்னு ஒரு சூழ்நிலை வரும்போது திருடுன ஒத்துக்கிட்டு தான் போவேன். அதுக்கு மேல அந்த பொருளை வச்சு அவன் நான் போறேன், உயிரே போயிருந்த கண்டிஷன் வந்துருச்சுன்னா அதுக்கு மேல ஒத்துக்க மாட்டானா? இந்த அஜித்குமார்ன்றவரு கடைசி செகண்ட் வரலும் திருடன நகையை சொல்லல அப்படின்னு நம்பும்போது நம்மளால யோகிக்க முடிஞ்ச உணர முடிஞ்ச விஷயம் என்னன்னா, அந்த பையன் திருடலன்னு. இங்கிட்டு திருடலன்னு நம்மளால யோகிக்க முடியுது, இங்கிட்டு இந்த பெண்மணியுடைய பின்புல யோகிக்க முடியுது. அப்ப என்னன்னா, ஏன் அப்படி நடந்துச்சு அப்படின்னு நம்ம ஒண்ணு கேட்டோம்னா, அதுக்கு அந்த பெண்மணி நேற்று ஒரு இதுல டிவியில வந்துட்டு இது பேட்டி கொடுக்குறாங்க. பேட்டி கொடுக்குறப்ப சொல்றாங்க, 500 ரூபா வந்து டிப்ஸ் கேட்டாப்புல, நான் 100 ரூபா தான் கொடுத்தேன். அதுலதான் வந்துட்டு எங்களுக்கு முதல் இதாச்சு. அதுக்கப்புறமா வந்து நகையை எடுத்துட்டு போயிட்டா அப்படின்றாங்க. இப்ப பிரச்சனை என்னன்னா, நகையா இல்லை. நம்மளால புரிய முடிஞ்ச விஷயம், இந்த டிப்ஸ் விஷயத்துல ஏதோ வாக்குவாதம் நடந்திருக்கு. இந்த வாக்குவாதத்துக்கு மத்தியிலையும் என்னன்னா, அந்த பையன் போய் வண்டியை நிப்பாட்டுறான், வண்டியை கொண்டு வந்து எடுத்துட்டு வந்து கொடுக்குறான். சரிங்களா? இதுக்குள்ள அவனுடைய ஜென்யூனிட்டி நம்ம புரிஞ்சுக்கணும். நிப்பாட்டவும் சரி, எடுத்து கொடுக்குறேன். இடையில பணம் சார்ந்து அந்த டிப்ஸ் சார்ந்து இவங்களுக்குள்ள வாக்குவாதம். அநேகமாக அவங்க கிளம்பி போவேல திரும்ப டிப்ஸ் கேட்டதுலயோ செஞ்சதுலயோ ஒரு வாக்குவாதம் வந்திருக்கும். இந்த வாக்குவாதத்துல நான் யாரு தெரியுமா, உன்னை நான் என்னன்னு காட்டுறேன் பாரு அப்படின்னு போனதுதான் 1.5 மணி நேரத்துல இந்த லீலைகள் எல்லாமே. இதுல நல்லா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, எப்பயுமே ஒரு தனிப்படைன்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா அந்த தனிப்படையில ஒரு எஸ்ஐ இருப்பாங்க, ஒரு இன்ஸ்பெக்டர் இருப்பாங்க. சரிங்களா? இது எல்லாமே வெறும் ஏட்டையாவா தான் இருக்காங்க. 6 பேருமே ஏட்டையாவா தான் இருக்காங்க. அப்ப இவங்களுக்கு மேல உள்ள அதிகாரி எங்க போனாங்க? இனி அவங்கள பத்தின எந்த ஒரு விஷயமே வெளியில வரல. ஒரு எஸ்ஐ வரல, ஒரு இன்ஸ்பெக்டர் வரல, இதுல சம்பந்தப்பட்ட டிஎஸ்பி அவரு ஸ்பாட்ல இல்ல. ஆனா அவரோட ஆபீஸுக்கு போயினதுக்கு அப்புறமா தான் இந்த விஷயம் பூரா நடந்திருக்குது. சரிங்களா? சோ அப்ப இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, இதுக்குள்ள பக்காவா ஒரு அதிகாரம் மட்டும் பெரிய அளவுல விளையாண்டு. இல்ல சார், ஒரு திருட்டு கேஸ் சார். இப்போ பொதுவா ஒரு திருட்டு கேஸ்னா அந்த லோக்கல்ல கம்ப்ளைண்ட் இருந்தா லோக்கல்ல ஸ்டேஷன்ல விசாரிப்பாங்க. இது எடுத்த உடனே எதுக்கு டிஎஸ்பி ஆபீஸ் கொண்டு போனோம், அங்க இருந்து ஒரு தனிப்படை எதுக்கு வரணும்? அங்கதான் விஷயம். ஒரு அதிகாரம் மட்டும் நம்ம நாட்டுல நினைச்சா என்ன வேணாலும் நடக்கும்ன்றதுக்கு இந்த வழக்கு இன்னைக்கு நம்மளால வந்து பெருசா யூகிக்க முடியுது அல்லது உணர முடியுற ஒரு விஷயம். இல்ல இப்ப அதிகார மட்டம்ன்றீங்க இல்லையா? இல்ல ஒண்ணுமில்லங்க, நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு நான் சொல்றேன். அந்த லேடி தனக்கு தெரிஞ்ச ஒரு ஹை அபிஷியலுக்கு போன் அடிக்குது. அந்த ஹை அபிஷியலு தனக்கு மேல, அதாவது அந்த சிவகங்கை மாவட்டத்துல உள்ள எஸ்பிக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ, டிஎஸ்பிக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு 6 பேரு காருலயே தூக்கிக்கிட்டு 2 நாளா, ஒரு நாள் முத நாள் ஆரம்பிச்சு 2வது நாள் வரைக்கும் 2 நாளா வச்சு அடிக்கிற அளவுக்கு, அடிச்சு இம்சப்படுத்துற அளவுக்கு உங்களுக்கு அப்பேற்பட்ட உயர் அதிகாரி யார்? இப்ப வெளியில தகவல் நிறைய கசிகிற மாதிரி ஒரு வழக்கு விசாரணைக்காக வந்திருக்கவங்க. இல்ல சார், இப்ப அந்த பெண்ணுக்கு உயர் மட்டத்துல ஒரு தொடர்பு இருக்குன்றது கிட்டத்தட்ட அம்பலம் ஆயிருச்சு. ஆமா.
இப்ப இதுக்கு முன்னாடி அந்த பெண் வந்து தொடர்ந்து பல மோசடிகள் செஞ்சுட்டு வர்றதுல, அப்ப இந்த பெண்ணுக்கு பின்னால சப்போர்ட்டா இருக்கிற அந்த உயர் மட்டத்துல இருக்கிறவங்க தானே சப்போர்ட்டா இருந்திருக்கணும். முழுக்க முழுக்க அவங்க காப்பாத்துறதுனாலதான் அவங்க இவ்வளவு தாட்டியமத்தனம் திருட்டுத்தனம் பண்ணிருக்காங்க. அப்ப அந்த பெண் இப்ப வந்து மோசடியில மாட்டிருக்காங்க இல்லையா? ஆமா. அந்த பெண்ணுக்கு பக்கபலமாக கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமா இவ்வளவு மோசடி பண்ற அந்த பெண்ணுக்கு பின்புலமா இருக்கிற அந்த உயர் மட்டத்துல அதிகாரம் படைத்தவர்களும் மாட்ட வேண்டிய கூண்டுல ஏத்த வேண்டிய கட்டாயம் தான் இன்னைக்கு ஏற்பட்டு. கண்டிப்பா வரும். கண்டிப்பா வரும். ஏன்னா அதனாலதான் இப்ப இந்த வழக்கு விசாரணை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா இப்ப அண்டர்டேக் பண்ணிருக்கிறது வந்து சிபிஐ. சிபிஐ நம்ம மத்திய அரசோட சிபிஐ நிறுவனத்தை பொறுத்தவரை நம்ம சொல்லணும்னு அவசியமே இல்லை. அங்க வந்துட்டு கரைக்கு விஷயமே இல்லை, ஃபெயிலியருக்கு வேலையே இல்லை. சரிங்களா? அவங்க கொடுக்குற ரிசல்ட் பக்கா ரிசல்ட் இருக்கும். அந்த ரிசல்ட்டுக்குள்ள இந்த உயர்மட்ட அதிகாரி யாரு, இந்த பெண்ணோட பின்புலமா நம்ம பேசிக்கிட்டு இருக்க விஷயங்களை இன்னமும் ரெக்கார்டிகளா கொடுத்து அவங்க என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது. ஸோ இங்க வெறுமனே ஒரு பண திமிர்ல உள்ளது, ஒரு அதிகார திமிர்ல ஒரு கொலையை பண்ணிட்டு அதை கேட்கற காலில் இன்னைக்கு நல்ல வேலை நடந்தது. கோயில் நடந்துச்சு, ஒரு கோயில் ஸ்டாப் நடந்துச்சு. அஜித் ஒரு கோயில் ஸ்டாப்பா இருந்தாரு. அதனால இன்னைக்கு தமிழகத்துல பாஜக வந்து அதை கிளறி விட்டு பாஜக வந்து கையில் எடுத்தாங்க, பெரிய அளவுல அதை கொண்டு போயிட்டாங்க. மீடியா மத்தியில வரலன்னா இது மூடி மறைக்கப்பட்டு. அதுதான் சொல்றேன், இது கோயில்ல நடந்ததுனால பாஜகவோட கவனத்துக்கு பெரிய அளவுல போய் பாஜக இன்னைக்கு பெருசா கொண்டு வந்துருச்சு. அதோட சேர்ந்து ஏடிஎம்கே இன்னைக்கு சேர்ந்து பெரிய அளவுல இதை பப்ளிக்ல கொண்டு வந்து சோசியல் மீடியால சுத்த விட்டு மீடியா அப்புறம் இறக்கி விட்டு இவ்வளவு பண்ணதுக்கு அப்புறமாவும் செத்ததுக்கு அப்புறமா உங்களால ஒரு எஃப்ஐஆர் அவ்வளவு தெனாவிட்டா ஓடி போய் கீழே விழுந்தான்னு போடுற அளவுக்கு உங்களுக்கு அதிகார மட்டம் இருக்குதுன்னா அப்ப நீங்க எப்பேற்பட்ட ஆளுகளா இருப்பீங்க? இப்ப இதெல்லாம் ஒருவேளை கையில எடுக்க முடியாத அல்லது இதெல்லாம் வந்து ஒரு அரசியல் கட்சிகளோ அல்லது மீடியாக்களோ வெளியில வந்து இப்படி கொண்டு வரலன்னா, கொண்டு வராம நீங்க எத்தனை பேரை கொண்டிருப்பீங்க? இவன் இன்னைக்கு ஒரு நாள் வச்சு அடிச்சீங்க, அடிச்சு ஆள் செத்து போயிட்டான்பா. நீங்க எவ்வளவு வருஷம் டியூட்டி பாக்குறீங்க? குறைஞ்சபட்சம் எல்லாரும் 15 வருஷம் டியூட்டி பாக்குறீங்க. கைது செய்யப்பட்ட 5 காவலர்களும் குறைஞ்சபட்சம் 15 வருஷத்துக்கு மேல டியூட்டியில உள்ளவங்க. இவங்க எவ்வளவு வருஷமா எவ்வளவு பேரும் என்னென்ன பண்ணிருப்பாங்க? எத்தனை கொலைகள் நடந்திருக்கும்? இன்னைக்கு வெளியில வெளிச்சத்துக்கே வராம எத்தனை வெளியில போயிருக்கும்? அப்படின்றத இனிமேலும் மக்கள் கவனத்துக்கு வெளியில கொண்டு வரணும். அது மக்கள் மத்தியில புரியணும். இப்ப சிபிஐ உள்ள வருது சார். சிபிஐ வந்து அஜித் குமார் அந்த மரணம் பின்னணியை மட்டும் விசாரிக்குமா, அல்லது நிகிதாவோட கடந்த 15-20 வருஷமா செய்த மோசடியும் சேர்த்து விசாரிக்குமா சார்? இல்ல, ஒரு குற்றத்தோட மிங்கிள் பண்ணி அந்த ஒரு குற்றத்தை நம்ம உள்ள கொண்டு வர முடியாது. அதுதான் கொண்டு வர முடியாது. என்ன நடக்கும்னா வந்து அஜித் குமார் மேல இந்த அம்மாவுக்கு அப்படி என்ன காழ்ப்புணர்ச்சி, என்ன காரணத்தினால இப்படி ஒரு புகார் கொடுத்தாங்க, அந்த புகாரோட உண்மைத்தன்மை என்ன அப்படின்றத எடுத்துக்கிட்டு அதுல நம்ம யூகிக்கிற மாதிரியான பொய்கள் இருக்கும் பட்சத்துல அவங்க மேல வந்துட்டு இதுக்கு இந்த கொலை வழக்குல அவங்களும் ஒரு ஒன் ஆஃப் த அக்யூஸ்டா சேர்க்கப்படுவாங்க. சேம் டைம் வந்துட்டு அவங்க மேல உள்ள ஏற்கனவே உள்ள பண மோசடி வழக்குகள் இருக்குல்ல, அதை பூராமே தூசி தட்டி விடுவாங்க. அது சிபிஐ தூசி தட்டும்ன்றீங்க. சிபிஐ தட்டி விடும். இனிமேல் வந்துட்டு காவல்துறையில இப்ப நிறைய அப்பட்டமா நிறைய வெளியே வெளிச்சத்துக்கு வந்துருச்சு. ஏன்னா இவங்களுக்கு வந்து நம்ம அறிந்த வரலும் நமக்கு கேள்விப்படுற தகவல் ஏடிஜிபி லெவல்ல இவங்களுக்கு வந்து ஒரு அதிகாரப்பட்ட வேலை ஆகுது. ஏடிஜிபி இப்ப மதுரையில தான் இருக்காப்புல, அவர் வேற ஒரு வழக்கு விசாரணைக்கா வந்திருக்காரு. ஸோ இப்படியாப்பட்ட ஒரு அதிகார மட்டம் இல்லாம, ஒரு எஃப்ஐஆரும் போடாம, ஒரு எழுத்துலையும் இல்லாம, புகாரும் இல்லாம ஒருத்தனை தூக்கி வச்சு 6 போலீஸ் வளாகத்திருக்காங்க. இன்னைக்கு காசு வாங்கிட்டு கொலை பண்ற கூலிக்காரனுக்கும் இந்த போலீஸ் வட்டாரத்துக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? இல்ல சார், இப்ப சிபிஐ இந்த விசாரணை இப்ப தொடங்கி இருக்குல்ல சார், எவ்வளவு நாளைக்குள்ள முடியும்? எவ்வளவு நாளைக்குள்ள சிபிஐ அவங்களுடைய அந்த ரிசல்ட்டை சொல்லுவாங்க? முடிஞ்ச மட்டுக்கும் வேகமா சொல்லுவாங்கன்னு மட்டும் தான் நம்மளால சொல்ல முடியும். இல்ல ஒரு குறைந்தபட்சம் அதிகபட்சம் எவ்வளவு காலம் ஆகும்ன்றீங்க? இல்ல, இதை பொறுத்தவரை வந்துட்டு பாத்தீங்கன்னா வந்து ஒரு 1 மந்த்துக்குள்ளே நம்மளால வந்து அவங்க ஷார்ட் அவுட் பண்ணிடுவாங்க. 1 மந்த்ல அவங்க ரிசல்ட் 1 மந்த்ல ஷார்ட் அவுட் ஆயிரும். ஏன்னா இதுக்குள்ள வந்துட்டு நிறைய சிடிஆர் போட வேண்டிய, சிடிஆர் மீன்ஸ் இந்த அவங்களோட போன் கால்ஸ் எங்கெங்கெல்லாம் என்னென்னலாம் நடந்திருக்குது. இல்ல சிடிஆர் கால்ஸ்னா நிகிதாவோட சிடிஆர் கால்ஸ் ட்ரேஸ் பண்ணாங்க இல்லையா? நிகிதா தான் மெயின் ரோல். அவங்க தான் புள்ளியே. அப்ப நிகிதாவுக்கும் உயர் மட்டத்துல இருக்கிற நபர்களுக்கும் உள்ள தொடர்பு அம்பலமாகும் இல்லையா சிபிஐ விசாரணை? கண்டிப்பா அம்பலமாகும். அம்பலம்னா சிபிஐ அம்பலப்படுத்துமா? அதை மக்கள் மத்தியில பொது வெளியில அம்பலப்படுத்துமா சிபிஐ? படுத்தணும். சிபிஐல வர அதிகாரி படுத்தணும் அப்படின்னு நம்ம நம்புறோம். ஒருவேளை இதுல வந்து குற்றவாளி என்று, அதாவது முதல் குற்றவாளியாக நிகிதா சேர்க்கப்பட்டால்
அவருக்கான தண்டனை எப்படி சார் இருக்கும்? கொலை குற்றத்துக்கான தண்டனை ஆஸ் யூசுவலா வந்துட்டு அடிச்சு கொண்டவங்களுக்கு என்ன தண்டனையோ சேம் அவங்களுக்கு அதே தான். அப்ப சரிங்களா? ஒருவேளை ஆயுள் அது தண்டனையா இருக்கலாம். குறைந்தபட்சம் வந்து ஆயுள் தண்டனை இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ம், ஒற்றை ஆயுள் தண்டனை கன்ஃபார்ம். ம், ம், சரிங்களா? இந்த இந்த வழக்கு மூலமா நம்ம ஒரு மரணத்து மூலமா இன்னைக்கு தமிழகம் புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விடயம் என்னன்னா, ஒரு போலீஸ் வட்டாரம் எப்படி கட்டுக்கடங்காத ஒரு அதிகாரத்தோட தான் நினைச்சா என்ன வேணாலும் செய்ய முடியும் அப்படின்னு ஒரு அதிகாரத்தோட நம்ம தமிழகத்துக்குள்ள இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்றது இன்னைக்கு மக்கள் மத்தியில இல்ல சார், இது இப்ப ஒரு நம் விழிப்புணர்வு வருது. ஓகே, இப்ப கைது செய்யப்பட்டுள்ள அந்த தனிப்படை காவலர்கள் ம். அவங்க டியூட்டி சார். உயரதிகாரி என்ன சொல்றாங்களோ அதுதானே செய்யறாங்க. நீங்க அவர்களை மட்டுமே நீங்க குற்றவாளியா நீங்க முன்னிறுத்த முடியாதுல்ல இல்ல, அது வந்து சார். அவங்க அவங்களோட டியூட்டி வந்து உயர் அதிகாரிகள் சொல்ற எங்கேயோ இருந்து அவங்களுக்கு அதிகாரத்துல இருந்து ஒரு அழுத்தம் வருது. அப்ப நம்ம அவர்களை முழுக்க முழுக்க அந்த 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 அதிகாரிகளை மட்டும், அந்த கைது செய்யப்பட்டவர்களை மட்டும் குற்றவாளி போன்று சித்தரிக்கிறது தவறுதான். கண்டிப்பான முறையில வந்து அவங்களை மட்டும் குற்றவாளியாக சித்தரிப்பது தவறு. ம், அவங்களுக்கு உத்தரவிட்ட அந்த நபரையும் சேர்த்து கைதாக்க வேண்டும் அப்படின்றது இது. ஆனா இதுக்குள்ள நான் கேட்கிறேன் சார், இவங்க வந்து அவங்களோட வேலை வந்து என்ன சொல்லணும் அதை செய்யும் ம். அப்படின்றதுதான் போலீஸ் போலீஸோட டிபார்ட்மெண்ட்ல வேலை. கீழ் மட்டத்தில் உள்ள ஒரு ஆளுநருக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம். அப்படின்னா அந்த போலீஸ் இப்படி விசாரிக்க சொன்னனாலதான் விசாரிச்சோன்னு நீங்க சொல்ற யார் அவங்களோட ஃபேமிலி எல்லாமே இப்ப இடையில ஒரு நாளைக்கு கூட ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணியிருந்தாங்களா, அந்த மாதிரி அப்படியே சொன்னாலுமே நான் கேட்கிறேன், அதே உயர் அதிகாரி போடா இந்த தின்றான்னு சொன்னா திம்பாரா? ம், அங்க தடுக்கும்ல உனக்கு, ம். அங்க தடுக்கும்ல. ஃபர்ஸ்ட் கேள்வி, அப்ப எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு அறிவு உங்களுக்கு இருக்குது. ஏன்னா சட்டத்தில் சொல்லப்படாத ஒரு விஷயத்த உயர்மட்ட அதிகாரி சொன்னான்றக்காண்டி செஞ்சாலும் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு ஒன்று இருக்குது. அதையும் மீறி செய்ய வேண்டிய சூழ்நிலை வந்தா ஒரு பையனை அடிக்கிறீங்க, ஒரு 10-15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள போலீஸ் அடிக்கிறீங்க, அவனோட உயிர் நாடி போற வரைக்கும் அடிப்பீங்க. உங்களுக்கு தெரியாதா? அது தெரியாதா? அது தெரியாதா? அவனை என்ன பண்ணணும், எப்படி எந்த மட்டுக்கு விசாரிக்கணும், சயின்டிபிக் எவிடன்ஸ்ன்னு சொல்லிட்டு நீதிமன்றங்களும் மனித உரிமை ஆணையமும் கூவி எல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்க பிரச்சனையை பூராமே. சரிங்களா? எதையுமே இப்போ ஒரு புகார் வந்துச்சுன்னா அந்த புகாரை வந்து சயின்டிபிக் மெத்தட்ல போய் இது பண்ணுங்க. அப்போ அதாவது அங்க உள்ள வீடியோ கேமரா. அதான் சார், இப்ப கஸ்டடின்னு என்ன சார்? இப்ப கஸ்டடி எடுக்கிறாங்க, ஒரு சாமானியனுக்கு புரியுற மாதிரியா சொல்லுங்க. அதாவது போலீஸ் கஸ்டடினா என்ன சார்? சார், கஸ்டடியை பொறுத்தவரையிலும் கேட்க 2 வகை கேட்க. ஒன்று வந்து ஜுடிஷியல் கஸ்டடி, இன்னொன்று வந்து போலீஸ் கஸ்டடி. சரிங்களா? இப்ப இவங்க எடுத்துட்டு போனது வந்து போலீஸ் கஸ்டடி அப்படின்றாங்க. ஓகே, அது வந்து எஃப்ஐஆரே போடாம கஸ்டடி எடுத்திருக்காங்க அப்படிதானே? ஏன்னா அந்த அவன் இறந்த பின்னாடி தான், அந்த அஜித் குமார்ன்றவர் இறந்த பின்னாடி தானே கஸ்டடி எஃப்ஐஆரே போட்டு வெளியே வருது. ஆமா ஆமா ஆமா. போலீஸ் இல்ல, கஸ்டடி எடுக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பா எஃப்ஐஆர் போடணுமா சார்? சார், கண்டிப்பான முறையில எஃப்ஐஆர் இல்லாம ஒரு ஆளை விசாரிக்கிறதுக்கு போலீஸுக்கு மூலம் ரைட்ஸே கிடையாது. ரைட்ஸே இல்ல. அப்ப எஃப்ஐஆர் இல்லாம கஸ்டடி எடுத்திருக்காங்க. இல்ல, அதுதான் விஷயம். இவங்க அதுக்கு பேர் கஸ்டடியே கிடையாது. ஓகே, அதான் நான் சொல்ல ட்ரை பண்றேன். இப்போ போலீஸ் கஸ்டடின்னு ஒன்று இருக்கு, ஜுடிஷியல் கஸ்டடின்னு ஒன்று இருக்குது. போலீஸ் கஸ்டடின்றது வந்துட்டு போலீஸ் வந்து ஒரு எஃப்ஐஆர் போட்டு இப்ப தூக்கிட்டு போய் உன்னை போய் விசாரிச்சாங்கல்ல, இப்போ ஒருவேளை சாகலை உன்னை கொண்டு போய் ஒருவேளை அடைச்சாலுமே அதுக்கு பேர் போலீஸ் கஸ்டடி கிடையாது. போலீஸோட ரோலு ஒரு எஃப்ஐஆர் போட்டாங்கன்னா ஒரு புகார் வருது, புகார் வந்தோடனே எஃப்ஐஆர் ஃபைல் பண்றீங்க. எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணோடனே எஃப்ஐஆர்ல சொல்லப்பட்ட குற்றங்களை வந்து புலனாய்வு செய்யறதுக்காக வந்துட்டு சம்பந்தப்பட்ட நபரை கைது பண்ண உடனே கூடிய மட்டுக்கும் நீங்க நீதிமன்றத்துல கொண்டு போய் ஒப்படைக்கணும். சரிங்களா? எவ்வளவு தூரமா இருந்தாலும் 24 ஹவர்ஸ்ல கொண்டு போய் ஒப்படைக்க சொல்லிதான் பழைய வெள்ளக்காரங்காலத்துல இருந்தே அந்த சட்டம் நமக்கு சொல்லிக்கிட்டு இருக்கு, குற்றவியல் நடைமுறை சட்டங்கள்லாம். சரிங்களா? அப்ப 24 மணி நேரத்துக்குள்ள கொண்டு போய் ஒப்படைக்கணும். நீதிமன்ற கஸ்டடிக்கு தான் போவாங்க. நீதிமன்ற கஸ்டடியில இருக்கும் போது இந்த குற்றத்தை இவன் பண்ணானா பண்ணலையான்னு அவங்ககிட்ட இருந்து விசாரணை பண்றதுக்கு நீதிமன்றத்துல போலீஸ் ஒரு மனு கொடுத்து அவங்கள வந்து விசாரணை பண்ணணும். அதனால அவங்கள வந்து எங்க வசம் ஒப்படைங்கன்னு சொல்லி ஒரு மனு கொடுத்து அதுல உத்தரவு வாங்கி அந்த உத்தரவு அடிப்படையில 2 நாளோ 3 நாளோ 5 நாளோ 10 நாளோ 15 நாளைக்கு மிகாமல் 15 நாள் வரைக்கும் அவங்களுக்கு வந்து கஸ்டடி கொடுக்கலாம். அது போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போயோ சம்பந்தப்பட்ட இடங்களுக்கு கூட்டிட்டு போய் விசாரிக்கிறதுக்கோ எதுக்கு மட்டும் கஸ்டடி கொடுக்கலாம். அந்த கஸ்டடிக்கு பேர் தான் போலீஸ் கஸ்டடி. இவன் தூக்கிட்டு போய் விசாரிக்கிற பேர் போலீஸ் கஸ்டடி இல்ல. இன்னைக்கு வரைக்கும் போலீஸ் வந்து யாருக்குமே விசாரணைக்கு கூப்பிடுறதுக்கு 41 சப் கிளாஸ் 2ல யாருக்குமே வந்து முதல்ல சம்மனே கொடுக்கறது இல்லை. நீங்க ஒண்ணுமில்ல, ஒரு போலீஸ்ல போய் ஒரு ஆள் ஏ மேல பின்ற ஒரு புகார் கொடுக்குறாரு.
பின்றவர் ஏன் மேல புகார் இல்ல சார், கொடுக்குறாரு. இப்ப இந்த அஜித்குமார் விஷயத்துக்கு வருவோம். அஜித்குமார் மேல ஒரு புகார் வருது. புகாரோ மேல இருந்து ஒரு அழுத்தமோ வருது. அவர் மேல எஃப்ஐஆரே போடல. காவல்துறை கஸ்டடியில எடுக்கிறாங்க. மரணம் அடைகிறாரு. அதுக்கு பிறகுதான் எஃப்ஐஆர் போடுறாங்க. ஆமா. இதுக்கு வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்ன சார் சொல்லுது? இந்த நடைமுறைக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுது? இல்ல இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பொறுத்தவரையிலும் பாத்தீங்கன்னா வந்து அதுதான் வந்து அனைத்து சட்டங்களுக்குமான தாய். இந்திய அரசியலமைப்பு அதான் சட்டம் இந்த விவகாரத்துல என்ன எதிர்கால இந்த தாய் வந்துட்டு வச்சிருக்க பல்வேறு பகுதிகளில் பகுதி 4 ஒரு மனிதனுடைய அடிப்படை உரிமைகளை பத்தி சொல்லுது. அந்த பகுதி 4ல சரத்து 21, சரத்து 20, சரத்து 22 அப்படின்னு ஒரு 3 சரத்து ஒரு மனிதரை இந்த அரசாங்கம் எப்படி கையாள வேண்டும் அப்படின்ற பத்தி சொல்லியிருக்கு. சரிங்களா? இப்ப சரத்து 21 பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா அதுதான் வந்து நம்மளோட அடிப்படை உரிமைகள்ல ரொம்ப அடிப்படையான உரிமை. அதுல என்னன்னா சட்டத்தால் சொல்லப்பட்ட வழிமுறைகள் அன்றி வேற எந்த ஒரு வகையிலும் வேற எந்த ஒரு மனிதனையும் மரணம் விளைவிக்கவோ கைது பண்ணவோ முடியாது அப்படின்னு வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ல ஆர்டிகல் 21 நம்மளுக்கு சொல்லுது. சரத்து 20 என்ன சொல்லுதுன்னா வந்து ஒரு குற்றவியல் நடைமுறை சட்டத்தோட அடிப்படையிலனாலும் ஒரு நபரை வந்துட்டு எதேச்சதிகாரத்தோட வந்து அணுக முடியாது, அரசாலையும் அணுக முடியாது அப்படின்ற ஒரு அடிப்படை உரிமையை சரத்து 20 அது ஆர்டிகல் 20 சொல்லுது. ஆர்டிகல் 22 என்ன சொல்லுதுன்னா ஒரு மனிதரை வந்து ஒரு சட்டத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு காவல் அதிகாரிகளோ அல்லது விசாரணை அமைப்புகளோ அணுகி அவங்கள கைது பண்ணும்போது வந்து அவங்களோட குடும்பத்துக்கு உடனடியாக தகவல் தெரிவிக்கணும். இந்த மாதிரியான அடிப்படை உரிமைகளை சொல்லியிருக்குது. இந்த மாதிரியான எந்தவித அடிப்படை உரிமைகளையும் இந்த அஜித்குமாரோட வழக்குகள்ல அவங்க இம்மி கூட பார்க்கல. என்ன சொல்றது, ஒரு மன்னராட்சி காலத்துல கூட இப்படி நடக்காது. அந்த வகையில வந்து ஒரு போலீஸ் கட்டுக்கடங்காத சுதந்திரத்தோட ஒரு உயரதிகாரி சொன்னாருன்றகாண்டி ஆளை கூட்டிட்டு போய் வச்சு அரசியலமைப்பு சட்டத்துல சொல்லியிருக்க ஒரு மனிதனோட அடிப்படை உரிமை அந்த சரத்து 21 மிகப்பெரிய மேன்மை என்னன்னா ஒரு மனிதனுடைய சுதந்திரத்தை தான் அந்த சரத்து 21 ஆர்டிகல் 21 சொல்லுது. அந்த சுதந்திரம் எப்படியாப்பட்டதுன்னா அந்த ஒரு சுதந்திரத்துக்காகத்தான் வெள்ளக்காரன் இருந்து நம்ம வந்து போராடி சுதந்திரம் வாங்கணும். ஏன்னா அன்னைக்கு நமக்கு எல்லாமே வாழ்றதுக்கான எல்லா உரிமை எல்லாமே வச்சிருந்தோம். ஆனா சுதந்திரமா நடமாடுறதுக்கான உரிமை நம்ம கிட்ட இல்லாம இருந்துச்சுல்ல, அந்த உரிமையை போராடி வாங்கணும் அப்படின்னு சொல்லி பாபா சாஹிப் அம்பேத்கரே அதான் குறிப்பிடாப்புல. அப்ப நம்மளுடைய உரிமை இங்க வந்து முழுக்க முழுக்க பறிக்கப்பட்டிருக்குது அப்படின்றது நம்ம இந்த வழக்கை பொறுத்தவரைக்கும் புரிஞ்சுக்கலாம். இப்ப இந்த வழக்கு குறித்து உயர் நீதிமன்றத்துல என்னதான் சார் நடந்துச்சு அந்த கடைசி நேர கான்ட்ரவர்சி? சார் இந்த இதை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து 27 கூட்டிட்டு போறாங்க, 28 மரணம் ஆகுறாரு, 29 வந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கிடைக்குது, 29 நைட்டு இது பண்ணிடுறாங்க. 30ஆம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு மாண்புமிகு நீதிபதிகள் SM சுப்பிரமணியன் மற்றும் மரியா கிளெட் அவங்களோட அமர்வு முன்பாக அன்னைக்கு காலையில வந்துட்டு பாஜகவோட வழக்கறிஞர்களும் அதிமுகவோட வழக்கறிஞர்களும் நீதிபதி கிட்ட வந்து முறையிடுறாங்க. ஐயா இந்த மாதிரி வந்துட்டு நேற்று வந்து ஒரு லாக்அப் டெத் ஒன்று ஆகிப்போச்சு. இந்த லாக்அப் டெத் இது மட்டும் இல்லை, இந்த கடந்த 4 வருஷத்துல இதுவரைக்கும் 24 மரணங்கள் ஏற்பட்டிருக்குது. அதனால வந்து இதை வந்து நீதிமன்றம் சூமோட்டோ வழக்கா எடுத்து விசாரணை பண்ணி இதில் வந்து ஒரு தீர்வு காணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து நீதிபதி வந்து மாநில அரசோட வழக்கறிஞர் குற்றவியல் வழக்கறிஞர் வந்து பிபிஐ கூப்பிட்டு பேசுறாங்க. பேசி என்ன 24 மரணங்கள் ஏற்பட்டதா சொல்றாங்க, அது சார்ந்த என்ன வழக்கம் இருக்கோ அதை அப்புறம் கொண்டு வாங்க, அப்ப என்ன ஆட்சி பண்றீங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கறாங்க. இவங்ககிட்ட வந்து முறையிட்டவங்ககிட்ட என்ன சொல்றாங்கன்னா வந்து சூமோட்டோ வழக்கு எடுக்கணும், நீங்க வந்து மனுவா ஒன்று கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ மனுவா வந்துட்டு 1ஆம் தேதி கொடுக்கப்படுது. அந்த மனுவில் வந்து விசாரணை பண்றாங்க. விசாரணை பண்ணதில் அப்ப நீதிமன்றம் தான் முதல்ல என்ன சொல்றாங்கன்னா சிபிசிஐடிக்கு இந்த வழக்கம் மூலம் மாத்துங்க, இது போலீஸ் கிட்ட விசாரிக்க கூடாது, நார்மல் போலீஸ் விசாரிக்க கூடாது, அதனால இது சிபிசிஐடிக்கு மாத்துங்க அப்படின்னு சொல்லி 1ஆம் தேதி வந்து நீதிமன்றம் சொல்றாங்க. ஸோ இது போக வந்துட்டு அதுல உள்ள சாட்சிகளை வந்து வர சொல்றாங்க. சாட்சி வந்து அந்த வீடியோ ஒன்று வெளியில போச்சுல, அந்த வீடியோ எடுத்த பேர் வந்து அநேகமாக சக்தி சொல்றேன். அவர் வந்துட்டு கூப்பிட்டு அவர்கிட்ட விசாரணை நீதிமன்றத்தில் நடக்குது, இன் கேமரா ப்ரொசீடிங்காகவும் நடந்துக்கிறது. ஸோ விசாரணை பண்ணதுக்கு அப்புறமாவும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா வந்து போலீஸ்க்கு வந்து ஒரு இது கொடுக்குறாங்க, உத்தரவு கொடுக்குறாங்க. என்னன்னா வந்து இந்த விட்னஸை பூராமே வந்து பாதுகாக்க வேண்டியது கட்டாயம், அதனால இவங்களுக்கு தேவையான பாதுகாப்பை கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இதுல வந்து வழக்கோட ஃபர்தர் ப்ரொசீடிங்காக என்ன பண்றாங்கன்னா மதுரை மாவட்ட நீதிபதி ஜான் அப்படின்றவங்க, அவங்க ஜான் சங்கர்லால்
அப்படின்றவங்ககிட்ட வந்து விசாரணை நேரடியாக களத்தில் போய் ஆய்வு பண்ணி விசாரணை அறிக்கை கொடுங்க அப்படின்னு சொல்லி நீதிபதிக்கு வந்து ஒரு உத்தரவு போடுறாங்க. ஸோ மாவட்ட நீதிபதி அந்த 1ஆம் தேதியிலேருந்து அவங்க போய் இப்போ விசாரணை ஒரு 2 நாளாக போய் நேற்று 2ஆம் தேதி 3ஆம் தேதி இன்னைக்கு எல்லாமே இப்போ விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த டயத்தில் நேற்று 2ஆம் தேதி நைட்டு பார்த்தீங்கன்னா வந்து இதில் உள்ள ஒரு சாட்சி சக்தி அப்படின்றவர் அவர் என்ன பண்ணுறாருன்னா வந்து அவர் வழக்கறிஞர் மூலமாக நேற்று நைட்டு டிஜிபிக்கு வந்துட்டு போலீஸ் பாதுகாப்பு ஆயுதம் ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு கேட்டு ஒரு மனு ஒன்று கொடுக்குறாங்க. காரணம் என்னன்னா வந்து இந்த வழக்குல குற்றவாளியாகி கைதாகி உள்ள போயிருக்கிற ராஜா அப்படின்ற நபர் அவர் தான் வந்து A1 சரிங்களா. அந்த A1 வந்துட்டு அவரு குற்ற பின்னணி இந்த ஸ்பெஷல் டீம் பூராமே பெரும்பாலும் குற்ற பின்னணியில் உள்ள நபர்களோட வந்து ரொம்ப நெருக்கமாக தான் இருப்பாங்க. அவங்க மூலமா வந்து இவங்களை வந்து மிரட்டுறதாகவும் குரல் சாட்சியா மாத்தி சொல்ல ட்ரை பண்ணி சொல்லி இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நடந்துகிட்டு இருக்கதா சொல்லி நேற்று போலீஸ் ப்ரொடெக்ஷன் கேட்டு ஒன்று நடந்திருக்குது. ஸோ இன்னைக்கும் மாவட்ட நீதிபதி அவர்கள் போய் விசாரணை பண்ணியிருக்காங்க. அவங்களோட அறிக்கை நாளைக்கு நாளை கழிச்சுக்குள்ள உயர்நீதிமன்றத்தில் கொடுத்துருவாங்க. ஸோ நீதிமன்றமும் ஒரு பக்கம் போகுது. சிபிசிஐடி இப்போ விசாரணை மேற்கொண்டுகிட்டு இருக்காங்க. சாரி, சிபிஐ வந்து விசாரணை இப்போ சிபிசிஐடிட்ட நீதிமன்றம் கொடுக்க சொல்லி நம்ம டிஜிபி வந்து சிபிசிஐடிக்கு மாத்திட்டாங்க. மாத்தினதை நமது தமிழக முதல்வர் அவர்கள் என்ன பண்றாங்கன்னா வந்து சிபிஐக்கு மாத்திட்டாங்க. ஸோ சிபிஐ இப்போ உள்ள இறங்கி களத்துக்குள்ள எவ்வளோ ஆகுது. இனி வந்து களத்துக்குள்ள வந்து ரொம்ப சரியான தகவல் இனி வந்து கிடைக்க வரும். ரொம்ப விரைவாகவே இறந்து போன அஜித்குமார் அவர்களோட மரணத்துக்கு தக்க சட்டப்படியான பதில் கிடைக்கும்னு சொல்லி நம்ம நம்புறோம். இந்த வழக்கு குறித்து இனி வரும் காலங்கள்ல அடுத்தடுத்து இன்னும் நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கணும் சார். இதுவரையும் இந்த வழக்கு குறித்த பின்னணி குறித்து நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டது ரொம்ப நன்றி சார். நன்றி கேட்க.